எல்லோரும் பயபக்தியோடு सभी लोग भय और भक्ति के साथ கண்களை மூடி आंखें बंद कर कर நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். हम परमेश्वर की ओर देखेंगे. நம்மை உண்டாக்கியவரை நோக்கி பார்ப்போம். हमें बनाया हुआ परमेश्वर की ओर देखेंगे. நம்மளை சிருஷ்டித்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். हमारा सृष्टिकर्ता परमेश्वर की ओर हम देखेंगे. அவர்தான் சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். वही सारे पृथ्वी का परमेश्वर है. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். वो शुरुआत और अंत है. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். वो अल्फा और ओमेगा है. அவர்தான் தொடக்கம். वही शुरुआत. அவர்தான் முடிவுமாய் இருக்கிறார். वही अंत है. அந்த தேவன் சியோனில் இருந்து நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். वो परमेश्वर हमें सियोन से देख रहे हैं. நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிற தேவன். हमारे सोचों को जानने वाला परमेश्वर है. हालेलुया. हालेलुया. இந்த விசேஷமான இந்த நாளிலும் इस विशेष दिन में भी நாம் தேவன் இந்த இடத்திலே உயர்த்த வந்திருக்கிறோம். हम परमेश्वर के नाम की महिमा करने आए हैं. இந்த நாம் 2021 ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். आज भी इस 2021वें साल में हम प्रवेश हुए हैं. கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்கும் பொழுது गुजरे जिंदगी को हम याद कर कर हम देखेंगे. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில், हमारे जिंदगी में कितने सारे समस्याएं. हालेलुया. हालेलुया. ஆனாலும் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து, लेकिन फिर भी परमेश्वर ने अपने आंखों के पुतली के समान हमारी रक्षा कर புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். इस नया साल को देखने के लिए मदद की. புதிய நாளிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். और इस नया साल में पहले दिन हम परमेश्वर के उपस्थिति में आए அவர் हैं. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் वो இருக்கிறார். पिता पुत्र पवित्र आत्मा है. அவரால் சகலமும் உண்டாக்கப்பட்டது. उनके ही द्वारा सब कुछ बनाया हुआ है. அவருடைய சித்தத்தின்படி மனுஷர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். उनके इच्छा के अनुसार ही मनुष्य को रचा गया है. அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த இடத்திலே நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ऐसा एक परमेश्वर की आज के दिन हम महिमा करने அவரை आए हैं. ஆராதிக்க வந்திருக்கிறோம். उनकी आराधना करने आए அவரை हैं. நாம் முழு உள்ளத்தோடு நாம் உயர்த்த पूरे வந்திருக்கிறோம். मन के साथ उनको ऊंचा करने के लिए आए அவர் இந்த हैं. நாளிலே பெரிய காரியங்களை செய்ய आज போகிறார். के दिन भी वो महान काम करना चाहते இந்த हैं. வருடத்தின் முதலாவது நாளிலே इस साल के पहले दिन में भी கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. परमेश्वर का महिमा प्रकट होने கர்த்தருடைய वाला है. வல்லமை வெளிப்பட போகிறது. परमेश्वर का महिमा यहाँ पर प्रकट होने वाला இந்த है. ஆன்லைன் மூலம் யார் யார் இந்த ஆராதனையிலே கலந்து इस கொள்ளுகிறீர்களோ, ऑनलाइन जरिए जो भी हमारे साथ इस सेवा में जुड़े हैं, ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டின் முதலாவது இந்த ஆராதனையிலே सभी लोग इस नए साल के पहले दिन की आराधना में நீங்கள் கவனத்தோடு நீங்க இருந்த அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். बड़े ध्यान से बैठकर आप इस आराधना को सुनिए. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको आशीष करना இந்த चाहते வருஷம் हैं. முழுவதும் அவர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இந்த வருஷம் முழுவதும் கடந்து செல்ல இருக்கிறது. आज के दिन भी देने वाले आशीर्वाद जो है पूरा साल तक आपको लेकर முதலாவது நாம் जाएगा. பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். सबसे पहले हम गीतों के जरिए हम परमेश्वर की महिमा करने वाले हैं. आमेन. आमेन. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய குணத்தை பார்த்து நம்ம நிறைய நாமங்களை அவருக்காக நம்ம வைக்கலாம். அவர் சமாதானத்திற்கான தேவன், அவர் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன். அவர் இவ்வளோ நாள் நம்மளை நடத்தியிருக்கிறாரு. இந்த ஒரு வருஷம் இந்த 2020 பாருங்கள், இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட நம்மளை இவ்வளோ தூரம் அவர் ஆச்சரியமாக வழி நடத்தின தேவனாக இருக்கிறாரு. அந்த தேவனை நம்ம அவருடைய ஒரு நாமத்தையும் சொல்லி சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவத்தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவத்தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்னை நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்னை நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். हालेलुया, हालेलुया। हालेलुया। सभी को यीशु मसीह के नाम से हम बधाई देते हैं नए साल के। हैप्पी न्यू ईयर टू एवरीवन। Happy New Year, guys. हैप्पी न्यू ईयर। हैप्पी न्यू ईयर। परमेश्वर कहता है आपके सारे जो आशा है मनों का, उस मनोरथों को पूरा करने वाला परमेश्वर है। हालेलुया। हालेलुया। यिर्मयाह 29:29 का 11 कहता है कि सारा प्लान्स जो भी योजनाएं हैं वो किसके ओर से है? परमेश्वर के ओर से। और वो योजना है आपको हानिकारक हानि बनाने के लिए नहीं है, लेकिन आपको उन्नति, आपकी आत्मिक उन्नति, आपके जीवन की उन्नति करने के लिए ही है। हालेलुया। हालेलुया। इसीलिए परमेश्वर कहता है कि आप जो आशा और आपका जो भविष्य के बारे में सोचते हो, वो विश्वास किसके ऊपर रखना चाहिए? परमेश्वर के ऊपर। केवल परमेश्वर के ऊपर। हालेलुया। हालेलुया। हम इसी खुशी और आनंद इस प्रतिज्ञा वचन को लेकर हम गाएंगे, प्रभु को कहेंगे प्रभु हम आनंदित है। तमिल में ये गीत है मगिलवोम मगिलवोम।
गाएंगे हम मिलकर। மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். ஓ அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடல் பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஓ இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். हालेलुया 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 हालेलुया। परमेश्वर हमको इस नया साल तक लेकर आया। आमीन। आमीन। क्यों लेकर आया है? क्योंकि परमेश्वर आगे आपको संभालने के लिए लेकर आया है। आमीन। बस आप परमेश्वर पर भरोसा करो। हालेलुया। भले आपको इस 2020 में कुछ लोग का लाइफ अच्छा था, कुछ लोग का लाइफ बहुत ही ज़्यादा खराब था, लेकिन परमेश्वर कहता है कि जो आपके लज्जित के बदले में परमेश्वर आपको आनंद देने वाला है। हालेलुया। और परमेश्वर आपका हर एक जो आंसू के बदले में परमेश्वर आपको खुशी देने वाला है ये साल में। हालेलुया। विश्वास के साथ इस गीत को गाएंगे। हालेलुया। नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो। नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर और एक बार नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो। नए साल में हमें
कृपा को दे दो खुदा, नए बल को दे दो खुदा, नए कृपा को दे दो खुदा, नए बल को दे दो खुदा। नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो, नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो। शुरुआत छोटी तो हमें भी विश्वास के साथ अंत में संपूर्णता, शुरुआत छोटी तो भी अंत में संपूर्णता। जरूरतें पूरा हो जाए, सारे जरूरतें पूरा हो जाए, सुखापन खुशहाली में हो हमारे, सुखापन खुशहाली में हो। नए कृपा को दे दो खुदा, नए बल को दे दो खुदा, नए कृपा को दे दो खुदा, नए बल को दे दो खुदा, नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो, नए नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो। लज्जित के बदले Amen. में Instead of shame. भलाई दे दो खुदा, परमेश्वर का आशीष आने दो। लज्जित के बदले में भलाई दे दो खुदा। आंसू के बदले में, मेरे आंसू के बदले में खुशियाँ दे दो खुदा, बोलेंगे खुशियाँ दे दो खुदा, नए कृपा को दे दो खुदा, नए बल को दे जो दो विश्वास खुदा, करेगा प्रभु पूरे साल नए संभालेंगे। कृपा को दे दो खुदा, नए बल को दे दो खुदा। नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो, नए साल में हमें चला दो, नए कृपा से और एक बार नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो, नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो, नए कृपा को दे दो खुदा, नए बल को दे दो खुदा, नए कृपा को दे दो खुदा, नए बल को दे दो खुदा, नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो। ओ नए साल में हमें चला दो, नए कृपा से हमें भर दो। हालेलुया, हालेलुया। इस समय हम आराधना की ओर जाएंगे। जैसा आपको आराधना करना है आप वैसा आराधना कर सकते हो, लेकिन परमेश्वर हमको उसका हमारे योग्यता से भी हमको बढ़कर दिया है। हालेलुया। हम इस परमेश्वर के साथ बात ही नहीं कर सकते थे, लेकिन यीशु मसीह हमारे लिए बलि होकर हमको योग्य बनाया। उस परमेश्वर से हम जो भी मांगेंगे, हम यीशु मसीह के नाम से कुछ भी मांगेंगे तो वो मिलने जैसा करवाया, हमको स्वर्ग का वारिस बनाया। इस समय हम पूरे दिल से हम परमेश्वर को धन्यवाद देंगे। हम इस बात का भी धन्यवाद देंगे कि परमेश्वर इस 2020 में अपना फैमिली हमारे पास रखा है, हमको संभाला है, आपको जिंदा रखा है इस 2021 को देखने के लिए। कितना लोग 2020 रात को भी मर चुके हैं, कितना न्यूज़ आ रहे हैं, एक्सीडेंट केस, क्या क्या केस आ रहे हैं, लेकिन परमेश्वर ने आपको संभाले है। इस समय हम पूरे दिल से हम परमेश्वर को धन्यवाद देंगे। थैंक यू लॉर्ड। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे,
आभारी बहुत दिए हैं हूँ Lord. Thank you प्रभु for that. मैं मांगने से ज्यादा मिला मुझे आभारी हूँ प्रभु में धन्यवाद के साथ स्तुति गाऊंगा है यीशु मेरे खुदा उपकार तेरे है बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद पूरे दिल से धन्यवाद के साथ स्तुति गाऊंगा है यीशु मेरे खुदा उपकार तेरे है बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद तू है सच्चा जिंदा खुदा है तुझ पर ही भरोसा मेरा तू है सच्चा जिंदा खुदा है तुझ पर ही भरोसा मेरा सेवा पूरी करके पाऊं इनाम प्रभु ऐसा दो वरदान सेवा पूरी करके पाऊं इनाम प्रभु ऐसा दो वरदान हो धन्यवाद के साथ सभी लोग मुंह स्तुति खोलकर धन्यवाद कहेंगे गाऊंगा आमेन कितने सारे भलाइयाँ की हैं याद करेंगे प्रभु के सामने आमेन थैंक बोलेंगे उसके लिए मुंह खोल कर उपकार तेरे है बेशुमार कोटि Amen, कोटि Jesus. स्तुति सब मिलकर बोलेंगे धन्यवाद ओ धन्यवाद के साथ स्तुति गाऊंगा है यीशु मेरे खुदा उपकार तेरे है बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद वैसे हाथ उठाकर हालेलुया 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 इस साल के लिए थैंक यू जीसस थैंक यू जीसस थैंक यू धन्यवाद जीसस कहेंगे प्रभु थैंक यू जीसस थैंक यू जीसस थैंक यू जीसस खुशी के साथ बोलेंगे थैंक यू जीसस थैंक यू जीसस हालेलुया जो कोई मुंह खोल रहा है प्रभु उन्हें भर दो प्रभु आमेन हालेलुया हालेलुया यीशु मसीह की जय हालेलुया 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 हालेलुया
धन्यवाद करते हैं परमेश्वर। इस 2021 में हर एक लोगों को प्रभु आशीष करने वाला है, इसलिए धन्यवाद करते हैं। हर एक लोगों का परिवार का हर एक फाइनेंशियल इश्यूज, हर एक प्रॉब्लम को परमेश्वर सॉल्व करने वाला है, इसलिए हम धन्यवाद करते हैं। इस 2021 हर एक के लिए एक ब्लेसिंग हो रहा है, इसलिए हम धन्यवाद करते हैं। आगे के समय हर एक चीज़ को आपके हाथों पर दीजिए। इस प्रार्थना को यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। आमेन आमेन। இந்த புதிய ஆண்டிலும் கூட इस नए साल में भी கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு परमेश्वर अपने वचनों के जरिए தெய்வ ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்। अपने लोगों को आशीष करना चाहते हैं। இந்த 2021வது முதலாவது இந்த நாளிலும் கூட इस 2021वें साल के पहले நாம் दिन में தேவனுக்கு भी நாம் நன்றி சொல்ல हम கடமைப்பட்டவர்கள்। परमेश्वर को धन्यवाद कहने के लिए योग्य हैं, ஏனென்றால் நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை। क्योंकि हम खड़े रहना और नाश न होना वो परमेश्वर का अनुग्रह है। அநேக நேரங்களில் நாம் நம் கடந்த வருஷத்துல தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறோம்। गए साल में भी हम कई बार परमेश्वर को गुस्सा दिलाए रहेंगे। அப்போ அவர் நம்மளை கைவிடுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம்। परमेश्वर हमारा हाथ त्यागने का कारण हम बन जाते थे, ஆனால் அவர் நம்மளை கைவிடவில்லை। लेकिन फिर भी परमेश्वर ने हमें नहीं छोड़ा। அதான் பைபிள் சொல்லுகிறது, நாம் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை। इसलिए शास्त्र कहता है कि हम खड़े रहना और नाश न होना बोला तो परमेश्वर का अनुग्रह है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। இந்த புதிய ஆண்டிலும் கூட इस नए साल में भी நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த வேளையில நாம் தியானம் செய்ய हम போகிறோம்। परमेश्वर का वचन का थोड़ा सा अध्ययन करने वाले हैं। நாம் वசனத்தை எடுத்துக்கொள்வோம்। हम निकाल लेंगे 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों का किताब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 17 18 2 वசனங்களை நாம் பார்ப்போம்। 17 और 18 ये 2 वचनों को हम देखेंगे। इसलिए यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई है, देखो सब बातें नई हो गई है। ये सब बातें परमेश्वर की ओर से है, जिसने मसीह के द्वारा अपने साथ हमारे मेल मिलाप कर लिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दी है। ஹல்லேலூயா हालेलुया। இந்த வசனத்திலே இருக்கிற ஆழத்தை நாம் கொஞ்சம் நாம என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம்। आज के दिन भी इस वचन का गहराई को हम जानेंगे। ஹல்லேலூயா। हालेलुया। அதாவது கடந்த ஆண்டிலே यानी गया साल में இந்த உலகம் முழுவதும் ये पूरा दुनिया में அநேக குடும்பங்களிலே மரணம் உண்டானது। कई सारे परिवारों में मृत्यु हुआ था, ஆனா நம்முடைய காண்கிற தேவ சபையிலே लेकिन हमारे देखने वाले परमेश्वर की कलीसिया में தேவ கிருபை முழுமையாக என்ன செய்தது, பாதுகாத்திருக்கிறது எல்லாத்தையும்। परमेश्वर का अनुग्रह सभी लोगों को बहुतायत से बचाया புதிய है, நாளை காணும்படியாய் செய்திருக்கிறது। नया दिन में प्रवेश करने के लिए परमेश्वर ने मदद எனவே किया। தான் நான் சொன்னேன், நாம் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் इसलिए मैंने कहा था कि हम खड़े रहना और नाश न होना தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது। वो परमेश्वर का अनुग्रह है। ஹல்லேலூயா। हालेलुया। நம்ம இந்த தாராவில இருக்கிறோம்। हम इस धारावी में हैं। தாராவியே எல்லா இடத்துல உள்ளவங்களும் பிளாக் லிஸ்ட்ல வைத்திருந்தார்கள்। धारावी के जगह को लोग सब ब्लैक लिस्ट में रखे थे, ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் என்றால் लेकिन आज हम देखेंगे तो தாராவில கொரோனா வியாதி யாருக்கும் இல்ல। धारावी में कोरोना वायरस किसी के भी अंदर नहीं है। ஆனா இன்னைக்கு மற்ற எல்லாம் பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறது। अभी बाकी के जगह ब्लैक लिस्ट में है। நம்மள யாரு பிளாக் லிஸ்ட் என்று சொன்னாங்களோ, हमको जिन्होंने बोला था कि तुम्हारी जगह पर ज्यादा वायरस फैल रहा है, தாராவில இருந்து வந்தாக்கி வேலை கிடையாது என்று சொன்னாங்களோ, धारावी से आएंगे तो नौकरी नहीं मिलेगा, ऐसे जिन्होंने भी कहा, இன்னைக்கு அந்த ஊர்கள்ல எல்லாம் பிளாக் லிஸ்ட்ல போயிட்டு अभी वो सब जगह जो है ब्लैक लिस्ट में चला गया, उधर फैल रहा है அவ बहुत। தாராவிய தேவன் என்ன செய்தார், முழுமையா மாற்றி போட்டார்। तो आप देखो परमेश्वर धारावी के जगह को पूरा बदल डाले। இன்னைக்கு இந்த வசனத்தையும் நாம் பார்ப்போம்। आज भी इस वचन को हम देखेंगे। இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे क्या लिखा गया है, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் जब एक व्यक्ति मसीह में रहता है அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்। वो नया सृष्टि बन जाता है। ஹல்லேலூயா। हालेलुया। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, पुरानी बातें बीत जाती है, எல்லாம் புதியனவாய் மாறுகிறது। बल्कि सब कुछ नया बन जाता है। இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாகிறது। ये सब कुछ परमेश्वर के जरिए होता है। ஹல்லேலூயா। हालेलुया। இங்கே பவுல் சொல்லுகிறான், यहाँ पर पौलुस कहते हैं, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு परमेश्वर ने यीशु मसीह के द्वारा நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி हमें उनके साथ मेल मिलाप कराकर ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்। उस मिलाप का जो सेवा हमें सौंपा है। இத புரிந்து கொண்டீங்களா? क्या आपने इसे समझ लिया? தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு परमेश्वर यीशु मसीह के द्वारा எங்களை ஒப்புரவாக்கி हमें परमेश्वर से मेल मिलाप कर कर
ஒப்புரவாகிற ஊழியத்தை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், ஒப்பு वो கொடுத்திருக்கிறார். मिलाप की सेवा परमेश्वर ने हमारे हाथ में सौंपी है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के நாம் लोगों, கலாத்தியர்ல ஒரு வசனத்தை பார்த்தால், हम गलतियों में एक वचन देखेंगे तो கிறிஸ்துக்குரியவர்கள் मसीह के लोग தங்களுடைய சரீரத்தையும் अपने शरीर को நம்முடைய மாமிச ஆசை இச்சைகளையும் और अपने शारीरिक अभिलाषाओं को சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. क्रूस पर चढ़ा दिए है करके लिखा गया है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम एक और वचन देखेंगे। 1 கொரிந்தியர் 13:10 நாம் பார்ப்போம். पहला कोरिन्थियों का 13वां अध्याय के 10वां वचन हम देखेंगे। परंतु जब सर्वसिद्ध आएगा तो अधूरा मिट जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन हमसे क्या कहता है? நிறைவானது வரும் பொழுது, जब सिद्धता आएगी, அதாவது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நிறைவானவர். क्योंकि यीशु मसीह ही सर्वसिद्ध परमेश्वर है। நிறைவான இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, जब वो सर्वसिद्ध परमेश्वर हमारे जीवन में आएंगे, குறைவானது அது ஒளிந்து போகிறது. तब सारे अधूरापन दूर हो जाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் जब एक व्यक्ति मसीह में रहता है, அவன் புது சிருஷ்டியாய் वो மாற்றப்படுகிறான். नया सृष्टि बन जाता है। அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வு என்று கிடையாது. उस व्यक्ति के जीवन में कोई ऊंचाई नीचाई नहीं ஏழை होता, பணக்காரன் என்கிற பாகுபாடு கிடையாது. कोई गरीब अमीर इस बात का भेदभाव नहीं होता, கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற ஒரு வித்தியாசம் கிடையாது. छोटा जाति बड़ा जाति का भेदभाव नहीं होता, மதம் என்கிற அந்த ஒரு பெருமை கிடையாது. कोई धर्म का घमंड नहीं होता। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும் பொழுது क्योंकि जब एक व्यक्ति मसीह में आता அவன் है, புது சிருஷ்டியாய் மாறுகிறான். वो एक नया सृष्टि बन जाता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். देखिए कितना आनंद की बात है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால், जब एक व्यक्ति मसीह में आता है, ஹல்லேலூயா, हालेलुया, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே उस व्यक्ति के जीवन தெய்வ में அன்பு, परमेश्वर का प्रेम, சமாதானம், शांति, சந்தோஷம் खुशी, எல்லாம் உள்ள பொங்கி 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 அது நிரம்ப ஆரம்பித்து விடும். वो अंदर ही अंदर उमड़ता रहता है। நம்முடைய பாவங்கள் எல்லாம் பறந்து போய்விடும். हमारा पाप सब निकल जाता है, நம்முடைய சாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போய்விடும். हमारे श्राप हमसे दूर हो जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அது மாத்திரம் இல்ல, பரலோகத்திலே நம்முடைய பெயர் அங்கே எழுதப்பட்டு விடும். केवल वो ही नहीं, जीवन के पुस्तक स्वर्ग में हमारा नाम लिखा जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த மனுஷன் என்ன செய்வான்? वो मनुष्य क्या करेगा? அவனுடைய வாழ்வின் நோக்கம் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்கிற ஒரு உள்ளார்ந்த சேஞ்சஸ் உண்டாகிவிடும். उसका मन में एक ही मकसद रहेगा कि मुझे मसीह के लिए जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு ஜீவிக்கிறார் என்று உலகம் முழுவதும் எங்க போனாலும் சொல்ல ஆரம்பிப்பான். वो व्यक्ति दुनिया जिधर भी वो जाएगा वहां पर यीशु ही सच्चा खुदा है ऐसे बोलता फिरेगा। ஹல்லேலூயா. हालेलुया। யார் அப்படி செய்ய முடியும்? ऐसा कौन कर सकता ஒருவன் है? கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால். जब एक व्यक्ति मसीह में आ जाता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, அதாவது பழைய வாழ்க்கை என்பது पुराना जीवन मतलब அது ஆதாமுடைய செயல்களை குறிக்கிறது. वो आदम के क्रियाओं को दर्शाता है, ஆதாமுடைய சந்ததியை குறிக்கிறது. आदम के वंशावली को दर्शाता है, பாவ இயல்பை குறிக்கிறது. पाप के स्वभाव को दर्शाता है। ஆனா நம்ம ஒரு மனுஷன் உள்ளார்ந்த வாழ்க்கையிலே புதிதாக்கப்படும் பொழுது जब एक व्यक्ति अंदर ही अंदर से नया बनता है, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக तब वो மாறுகிறார்கள். मसीह में आता है, அதுதான் புது சிருஷ்டி. वो ही नया सृष्टि। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளா तो இருந்தால் जब एक व्यक्ति मसीह में रहता है அவன் புது சிருஷ்டியாய் तो இருக்கிறான். वो नया सृष्टि बन जाता है। பழையவைகள், அதாவது ஆதாமுடைய அந்த பாவ இயல்புகள் எல்லாம் மறைந்து இல்லாமல் ஆகிவிட்டது. तभी पुराना यानी कि आदम का जो भी कार्य है वो सब उसके अंदर से मिट जाता है, எல்லாம் புதிதாய் மாறிவிடுகிறது. बल्कि सब कुछ नया बन जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ ஜனமே, प्यारे परमेश्वर के जन, இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டும் आज मसीह में आकर भी கிறிஸ்துக்குள்ள இல்லாமல் இருக்கிறவர்கள், मसीह के अंदर जो नहीं रहने वाले, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு वो சமமானவர்கள். यीशु मसीह को जिन्होंने स्वीकार नहीं किया है उनके जैसा है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த புதிய ஆண்டை தேவன் நமக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு காண ये செய்திருக்கிறார். नया साल परमेश्वर ने अपने बच्चों को दिया है। எனவே நாம் என்ன செய்யணும்?
கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். इसीलिए हमें ये साल क्या करना है? मसीह में नया सृष्टि बनकर जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम एक और वचन देखेंगे। 2 கொரிந்தியர் 4:16 வசனத்தை பார்ப்போம். दूसरा कोरिन्थियों का चौथा अध्याय में 16 वचन। इसलिए हम हियाव नहीं छोड़ते, यद्यपि हमारा बाहरी मनुष्यत्व नष्ट होता जाता है, तो भी हमारे भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नया होता जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க எழுதப்பட்டிருக்கிறது ஆனபடியால். यहाँ पे लिखा है इसलिए। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? அதாவது கர்த்தராகிய இயேசுவை எழுப்பியவர், मतलब परमेश्वर यीशु को जो जिंदा उठाए, அவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி, वो हमें भी यीशु के जरिए जिलाकर உங்களோடு கூட நாங்களும் அவருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்கும்படியாக आपके साथ हम भी एक दिन परमेश्वर के सामने खड़े होने के लिए எங்களை நிறுத்த போகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். हमें खड़ा करने वाले हैं, इसे हम जानते हैं। ஆகையால் इसलिए நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சோர்ந்து போவதில்லை. इसलिए कहा गया है हम हियाव नहीं छोड़ते। எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்தும் हमारा बाहरी मनुष्य तो मिट गया, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். लेकिन फिर भी अंदरी मनुष्यत्व दिन ब दिन बल पा रहा है। ஹல்லேலூயா. हालेलूया। பாருங்க, இது எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம். देखो ये कितना भाग्यशाली बात है। ஹல்லேலூயா. हालेलूया। உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் ஏன் புதிதாக்கப்படுகிறான்? अंदरने मनुष्यत्व क्यों रोज रोज नया बनता है? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பியவர், क्योंकि प्रभु यीशु को जिसने जिलाया, நம்மையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் எழுப்பி वो हमें भी यीशु मसीह के जरिए जिलाकर அவருக்கு முன்பாக ஒரு நாள் நிறுத்துவதற்காக परमेश्वर के सामने एक दिन खड़ा करने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அப்ப தேவனுடைய திட்டங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. तो आप सोच लीजिए परमेश्वर का योजना कितना बड़ा है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் மாறுகிறது தான் புதிதாய் காணப்படுகிறது. एक मनुष्य का अंदरी मनुष्यत्व रोज बरोज बदलता रहता है, यही नया जीवन நம்முடைய है। ஊழியத்திலே ஒரு சேஞ்சஸ் என்ன செய்யணும்? ஆக வேண்டும். हमारा सेवा में एक बदलाव होना நம்முடைய चाहिए, சபையிலே ஒரு சேஞ்சஸ் ஆக வேண்டும். हमारे कलीसिया में एक बदलाव होना தெய்வ चाहिए, பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் ஆக வேண்டும். मसीह परिवारों में एक बदलाव होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। தெய்வ பிள்ளைகளே, हे प्रभु के लोगों, நீங்கள் யாரை போல சேஞ்சஸ் ஆக வேண்டும்? आप किसके समान बदलना चाहिए? நீங்க அமிதாப் பச்சனை போல மாற வேண்டுமா? क्या आपको अमिताभ बच्चन के जैसा बदलना है, எம்ஜிஆரை போல மாற வேண்டுமா? या नहीं तो एमजीआर के जैसे बदलना है? இப்படி அன்னைக்கு ஃபேமஸான சினிமா ஆக்டர்கள் இருக்கிறார்கள். ऐसा बहुत सारे प्रसिद्ध एक्टर्स हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. யாரை போல நாம் இந்த நாள்ல மாற வேண்டும்? आज के दिन हमें किसके समान बदलना है? ஹல்லேலூயா. हालेलुया। நம்மை உண்டாக்கிய தேவனை போல நாம் மாற வேண்டும். हमें बनाया हुआ परमेश्वर के समान हमको बदलना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறார். तो परमेश्वर एक व्यक्ति के जीवन में बदलाव चाहते हैं। எனவே ஏனென்றால் ஆதாமுடைய அந்த காரியம் என்னது? பாவ இயல்பாய் காணப்படுகிறது. क्योंकि आदम का क्रिया कैसा था? वो पापमय क्रिया था। ஹல்லேலூயா. हालेलुया। அதிலிருந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். अभी उस पापमय क्रियाओं से बदलकर हमको परमेश्वर के अंदर जीवन में होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து படிக்கலாம். हम एक और वचन हम पढ़ेंगे, ரோமேயர் 12ஆம் அதிகாரம் रोमियो का 12वां अध्याय 2ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. दूसरा वचन हम पढ़ेंगे। इस संसार के सदृश न बनो, परंतु तुम्हारे मन के नए हो जाने से तुम्हारा चाल चलन भी बदलता जाए, जिससे तुम परमेश्वर की भली और भावती और सिद्ध इच्छा अनुभव से मालूम करते रहो। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் आप इस संसार के सदृश्य मत बनो, தேவனுடைய நன்மையும் परमेश्वर का भलाई பிரியமும் और प्रेम, பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக परमेश्वर का परिपूर्ण योजना क्या है इसे परखने के लिए உங்கள் மனம் புதிதாகிறதிலே மறுரூபமாகுங்கள். आपका मन नया होते जाए। இங்கே 3 காரியத்தை சொல்லுகிறார். यहाँ पे 3 कार्य बताया गया है। முதலாவது நம்ம இந்த உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. सबसे पहला है कि हमको इस संसार का सदृश नहीं बनना है। 3 காரியம் நாம் செய்ய வேண்டுமா? 3 कार्य हमको करना है। தேவனுடைய நன்மையும் परमेश्वर का भलाई, தேவனுடைய பிரியமும் परमेश्वर का प्रेम, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணுமா?
பகுத்தறியத்தக்கதாக और उनका परिपूर्ण इच्छा क्या है इसे परखने के लिए உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். हमारा मन हमेशा नया होता है, इस वजह से आप रूपांतर होते அந்த हो। காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ये कार्य रूपांतर हमारा जीवन में पवित्र आत्मा करते இந்த हैं। வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே இடைப்பட்டிருக்கிறார். इस दिन भी इस आराधना में पवित्र आत्मा शामिल हुए பரிசுத்த हैं। ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசிக் पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा आपके साथ बातें कर रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? तो परमेश्वर का योजना क्या है? ஒவ்வொரு மனுஷனுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வ ஜனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் मसीह को स्वीकार करके मसीह के अंदर जीने वाले हर एक लोगों को மனம் புதிதாய் மாறுகிறதுல மறுரூபமாய் கொண்டே இருக்க வேண்டும். उनका मन नया बनता जाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் உங்களிடம் நான் கேட்கிறேன், क्योंकि मैं आपसे एक बात पूछता हूँ, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் உண்டா? धार्मिकता और अधार्मिकता में कोई संबंध है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் உண்டா? रोशनी और अंधकार में कोई संबंध है क्या? அவிவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் உண்டா? उसी तरीके से अविश्वासियों का और विश्वासियों के बीच में कोई संबंध है? தேவனுடைய ஆலயத்துக்கும் परमेश्वर के भवन को விக்கிரகங்களை ஆராதிக்கிற அந்த இடத்துக்கும் அதாவது பங்குண்டா? और मूर्ति पूजा करने वाले भवनों के अंदर कोई मेल होगा? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த புதிய ஆண்டிலே இந்த காண்கிற தேவ சபையிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மனுஷங்களையும் தேவன் வித்தியாசமாய் நடத்தி உலகத்துக்கு முன்பாக அவர்களை அவர் உயர்த்தி காட்ட விரும்புகிறார். इस साल में भी इस देखने वाले परमेश्वर के कलीसिया के हर एक सदस्यों को परमेश्वर एक नए तौर से चलाने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम एक और वचन देखेंगे। லூக்கா 5ஆம் அதிகாரம் लूका के 5वां अध्याय 39ஆம் வசனத்தை பாருங்கள். उसमें 29वां वचन हम पढ़ेंगे। कोई मनुष्य पुरानी दाखरस पीकर नया नहीं चाहता, क्योंकि वह कहता है कि पुराना ही अच्छा है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார்? यीशु मसीह यहाँ पर क्या कहते हैं? அதாவது இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? आज दुनिया के लोग क्या करते हैं? பழைய ரசம் நல்லது, அது எனக்கு போதும்னு சொல்லுகிற ஜனங்களா இருக்கிறார்கள். पुराना दाखरस अच्छा है, मुझे वही काफी है, ऐसे बोलते हैं। ஏனென்றால் புதிய திராட்சை ரசத்தை அவர்கள் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கவில்லை. क्योंकि अभी तक उन्होंने नया दाखरस का स्वाद नहीं लिया। புதிய திராட்சை ரசம்னா யாரு? அதான் இயேசு கிறிஸ்து. नया दाखरस कौन है? वही यीशु मसीह है। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க அந்த பழைய திராட்சை ரசத்திலேயே அவங்க அதிலே அவங்க ஊறி போனதுனால वे लोग उस पुराना ही दाखरस में उन लोग पीते जा रहे, इसलिए புது ரசம் எங்களுக்கு நல்லது இல்ல, वो कहते हैं कि नया दाखरस हमको नहीं चाहिए, பழையது எங்களுக்கு पुराना போதுங்கிறார்கள். ही काफी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இயேசு கிறிஸ்து தான் புதிய திராட்சை ரசமா இருக்கிறார். लेकिन यीशु मसीह ही वो नया दाखरस அதை ஒரு है। மனுஷன் டேஸ்ட் பண்ணி விட்டார். जब उसे एक व्यक्ति चख लिया, அங்கே எவ்வளவு அது இனிமையா இருக்கிறது என்பது, எவ்வளவு சுவையா இருக்கிறதை அறிந்து கொள்வார். तो वो व्यक्ति जान लेगा कि ये कितना स्वादिष्ट है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நேற்றைய தினத்துல कल के दिन भी இந்த பகுதியில் ஒரு தெலுங்கு குடும்பத்தில் உள்ள ஒரு பையனுக்கு ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு. अभी यहाँ पे हमारे एरिया में भी एक तेलुगु बहन के बेटे को जो है एक बीमारी था। நம்முடைய சபையில சும்மா கடமைக்காக 2 வாரம் வந்தாங்க. हमारे कलीसिया में ऐसे नाम के लिए 2 हफ्ता आए थे। நேத்து 8 மணிக்கு திடீர்னு என்னை வந்து கூப்பிட்டான். कल के दिन भी अचानक से पास्टर को आके बुलाए थे। पास्टर जी, எங்க வீட்ல வந்து நீங்க கேக் வெட்டிட்டு போங்க. हमारे घर पे आइए, केक काटिए। கேக் எங்க வீட்ல இருக்குது. केक हमारे घर में है। அப்ப நீ எங்க எப்போ வந்த ஊர்ல இருந்து கேட்டேன். तो हमने पूछा कि आप कभी आएगा? பாஸ்டர் இன்னைக்கு தான் வந்தேன். पास्टर आज ही आया। பாருங்க, आइए। அந்தாலும் சரி இவ்வளவு இதா பண்றானேன்னு நானும் பின்னால போனா, तो तुरंत इतना बुला रहा है करके वो गए। அவன் அங்கே இங்கே மாட்ட ஆடிட்டே போயிட்டு இருக்கான். उधर देखा तो वो ऐसा हिल कर जा रहे थे, பயங்கரமான போதையில இருக்கிறான். बहुत नशे में थे। உடந்து அங்க போய் வீட்ல போய் கதவை டாண்டாண்டு தட்டினான். तुरंत घर पे गए और दरवाजा ठोकने அவங்க लगे। அப்பா கதவு திறந்தாங்க. उनके पिताजी ने दरवाजा खोला। அவங்க அம்மா இல்ல, उनकी माँ नहीं थी। அம்மா கிதர் गया? माँ किधर गई? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। உடனே ஃபோன் பண்ணியாச்சு. तुरंत कॉल कर दिया। நான் சொன்னேன், கேக் வீட்ல இருக்கா இல்லையா? मैंने पूछा केक घर पे है कि நான் नहीं? கேக் உடனே வாங்கிட்டு வரேன். मैं तुरंत जाके केक लेके आ रहा हूँ, அவன் ऐसा उसने கேக் कहा। வாங்கிட்டு வந்து எதையும் விழுந்தான் கிடப்பான். वो केक लेके आएगा तो अभी इधर नीचे ही गिर जाएगा वो। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாரு. देखो परमेश्वर ने एक अद्भुत किया। ஆனா அதே பழைய வாழ்க்கையில
அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு பிடித்து போயிருக்கிறது. लेकिन उसको वो पुराना जीवन ही पसंद आया है। ஹல்லேலூயா. हालेलुया। நேற்று நான் கோலியோடாவுக்கு ஒரு காரியத்துக்காக போயிருந்தேன். कल भी मैं कोलीवाड़ा में गया था एक काम के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க போகும்போது அந்த வீட்ல உள்ள சகோதரன் இல்ல. वहाँ देखा तो उस घर का भाई नहीं है। பிள்ளைகள் எல்லாம் நல்லா டிவில அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. बच्चे सब बैठकर टीवी देख रहे நான் थे। சொன்னேன் 3 புள்ளிகள் புது வருஷம் எல்லாரும் இதுல டிவில கடவுளை பற்றி பாருங்க, கடவுள்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணுங்க புதிய ஆண்டுக்கான்னு சொன்னேன். तो मैंने कहा अभी नया साल आने वाला है, टीवी में कुछ यीशु मसीह का प्रोग्राम रखो, उसको देखो। அவங்க ஒய்ஃப் வெளியில இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்து तो उनके वाइफ जो है बाहर बैठकर काम कर रहे थे। பாஸ்டர் उन्होंने कहा पास्टर जी நான் முத கிறிஸ்துவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். मैं पहला मसीह को ही फॉलो कर रही थी। என்ன கொண்டு ஒரு இந்து குடும்பத்துல என்ன கட்டி கொடுத்துட்டாங்க. मुझे एक हिंदू परिवार में जाकर शादी करवा दी। அதனால நான் அங்க இந்துவாட்டு மாறிட்டேன். अभी मैं इधर आके हिंदू बन गई। ஹல்லேலூயா. हालेलुया। முத கிறிஸ்தவரா இருந்தாராம். पहला मसीह व्यक्ति அந்த थी। பெண்ணை முத கிறிஸ்தவ பொண்ணு. पहला वो मसीह को फॉलो करती थी। இப்போ என்ன ஆயிட்டு? अभी क्या हो गया? இப்போ இந்து சகோதரனை கட்டி கொடுத்ததுனால अभी हिंदू भाई के साथ शादी हो गया इसलिए அதுல மாறிட்டாங்க. अभी उसमें उधर बदल गए। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாய் ஆக்கப்படும் பொழுது जब एक व्यक्ति मसीह में नया सृष्टि बन जाता அவனை है, கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் பிரிக்க முடியாது. उसको कोई भी मसीह से अलग नहीं कर सकता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஷார்ட் ப்ரோகிராம் போடுகிறோம். हम आज थोड़ा शॉर्ट प्रोग्राम कर रहे हैं। கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் படித்து நாம் இந்த நாள்ல ஜெபிக்க போகிறோம். अंत में हम एक ही वचन देखेंगे और हम प्रार्थना करेंगे। பாருங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். देखिए पहला कोरिन्थियों का 5वां அங்கே अध्याय, 47ல இருந்து 50ஆம் வசனம் வரை படிங்க. वहाँ पर 47 से लेकर 50 तक हम पढ़ेंगे। प्रथम मनुष्य धरती से अर्थात मिट्टी का था, दूसरा मनुष्य स्वर्गीय है। जैसा वह मिट्टी का था वैसे ही वे भी है जो मिट्टी के है, और जैसे वह स्वर्गीय है वैसे ही वे भी है जो स्वर्गीय है। और जैसे हमने उसका स्वरूप धारण किया जो मिट्टी का था, वैसे ही उस स्वर्गीय का रूप भी धारण करेंगे। हे भाइयों, मैं यह कहता हूँ कि मांस और लहू परमेश्वर के राज्य के अधिकारी नहीं हो सकते, और न नाशवान अविनाशी और का अधिकारी हो सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க இந்த வசனத்தை பாருங்க தேவ பிள்ளைகளே. ये वचन को देखिए प्रिय लोगों। அதாவது முந்திய மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். यहाँ पर लिखा है कि पहला मनुष्य इस पृथ्वी के मिट्टी से बनाया गया था। இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். दूसरा मनुष्य स्वर्ग से आया हुआ परमेश्वर। மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ जैसा मिट्टी से बनाया हुआ व्यक्ति है, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. मिट्टी से बने हुए हम भी वैसे ही அப்ப हैं। வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ जैसे आकाश से आया हुआ परमेश्वर है, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. स्वर्गीय लोग भी उसी तरीके से அதான் ஒருவன் रहेंगे। கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால், यानी एक व्यक्ति मसीह में रहेगा तो, ஹல்லேலூயா, हालेलुया, கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் मसीह में रहेगा तो அவன் புதிய சிருஷ்டியாய் वो மாறுகிறான். नया सृष्टि बन जाता है। அவனுடைய வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. उसके जीवन में जो भी पुराना बात है वो सब बीत जाती है। ஆதாமுடைய சந்ததிக்குரிய அந்த செயல்பாடுகள் எல்லாம் என்ன செய்கிறது? அழிந்து போய் விடுகிறது. आदम के वंश के पास जो गुण रहेगा, पापमय गुण, वो इसके अंदर नहीं रहेगा। பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இரண்டாவது அந்த ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை போல் மாறிவிடுகிறான். बल्कि वो लोग स्वर्ग से आया हुआ यीशु मसीह के समान बदल जाते हैं। 49ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 49वां वचन में जब हम देखते हैं, மேலும் और भी மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, जैसा मिट्टी के जो मनुष्य का उस हम रूप को हम धारण நம்முடைய किए हैं, சுவாசம் இருக்கிறது வரை जब तक हमारे अंदर सांस रहेगा, நாம் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்க வேண்டும். हम वो जो मिट्टी का ही स्वरूप हमारे लिए है। எனவேதான் அங்கே சொல்லப்படுகிறது, तो इसलिए यहाँ पर लिखा गया है, மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல मिट्टी से बना हुआ उस व्यक्ति का जैसा रूप हमने पाया है, வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுங்கள். वैसा ही स्वर्गीय परमेश्वर का भी आप स्वरूप पहन அவன் लीजिए। வானவருடைய சாயல்னா என்ன? अभी स्वर्गीय परमेश्वर का वो रूप क्या है? கிறிஸ்து இயேசுடைய அந்த சாயலை நீங்க என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். यानी मसीह यीशु का भी आप स्वभाव को पहन लीजिए। 50ஆம் வசனத்தில் தெளிவாக அங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், 50वें वचन में पौलुस प्रेरित अच्छे से कहते हैं, சகோதரரே, हे भाइयों, நான் சொல்லுகிறது என்னவென்றால், मैं कहता हूँ कि மாமிசமும் இரத்தமும் मांस और लहू தேவனுடைய ராஜ்யத்தை
ஒருபோதும் அது சுதந்திரிக்க முடியாது. परमेश्वर के राज्य में कभी प्रवेश नहीं कर पाता है, அழிவுள்ளது क्योंकि वो नाशवान है। அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள वो முடியாது. नाशवान चीज अविनाशी चीज को नहीं मिल सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம ஆதாமுடைய சந்ததிகளாக இருந்தோம்னாக்கி तो हम आदम के वंशावली के जैसा ही रहेंगे வேதம் तो தெளிவாய் சொல்லுகிறது शास्त्र सफाई से कहता தேவனுடைய है ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. हम परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकते। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। மண்ணான சாயலா இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? इस मिट्टी के स्वरूप पाए हुए हमको क्या करना है? வானவருடைய சாயலை நாம் என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள उस வேண்டும். स्वर्गीय मसीह का वो स्वरूप को भी हमें पहन அதுதான் लेना இன்னைக்கு है। சொன்ன வசனம். यही आज का वचन कहता ஒருவன் है, கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் जब एक व्यक्ति मसीह में रहता அவன் புது है சிருஷ்டியாய் மாறுகிறான். वो नया सृष्टि बन जाता இப்போ है। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, अब सब पुरानी बातें बीत जाती எல்லாம் है, புதிதாய் மாறுகிறது. सब कुछ नया बन जाता है। இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாகிறது. ये सब कुछ परमेश्वर के द्वारा होता है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த 2021ஆம் ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற தேவப்பிள்ளைகளே, इस 2021वें साल के अंदर प्रवेश किए हुए प्रियों, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ये शब्द, ये वचन आपके जीवन में आनंद இந்த लाएगा। வார்த்தை உன்னுடைய குடும்பத்திலே நன்மையை கொண்டு வரும். ये वचन आपके जीवन में जो है अद्भुत लाएगा। இந்த வார்த்தை உன் குடும்பத்துக்குள்ளே மேன்மையை கொண்டு வரும். ये आपके जीवन में जो है एक भलाई लेकर இந்த आएगा। வார்த்தை இயேசு கிறிஸ்துவோடு உங்களை இணைத்து விடும். ये वचन आपको यीशु के साथ जोड़ देगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவன் உங்களிடம் என்ன செய்கிறாரு? மாற்றத்தை तो எதிர்பார்க்கிறாரு. परमेश्वर आपके अंदर से बदलाव चाहते இந்த हैं। 2021ஆம் ஆண்டிலே इस 2021वें साल நீங்கள் में கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாய் காணப்பட आप வேண்டும். मसीह के अंदर एक नया सृष्टि बनिए। கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் அதிலே உள்ள ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். मसीह लोग क्या करते हैं? उनका सारा इच्छा अभिलाषाओं को क्रूस पर चढ़ा இந்த देते हैं। உலகத்திலே தேவன் உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். इस पृथ्वी में परमेश्वर आपको एक उच्च स्तर में रखना எல்லாரும் चाहते இந்த हैं। வேளையில நாம் கடைசியாக கண்களை மூடி इस समय भी हम आंखें बंद இந்த कर புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நான் கடந்து செல்ல इस இருக்கிறோம். नए साल के आशीष को प्राप्त करने மத்தேயு वाले हैं। 28:18 என்ன சொல்லுகிறது? मत्ती का 28 अध्याय 18 वचन क्या कहता है? ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், வானத்துக்கு முழு அதிகாரம் என் கையில தான் இருக்கிறது. यीशु मसीह कहते हैं कि आकाश का सारा अधिकार मेरे हाथ में है, பூமிக்குரிய சகல அதிகாரமும் என் கையில தான் இருக்கிறது. पृथ्वी का सारा अधिकार भी मेरे हाथ में है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறவர் கிறிஸ்து இயேசுவா இருக்கிறார். तो आपका जीवन में बदलाव लाने वाला परमेश्वर यीशु मसीह है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் இந்த பூமிக்குள்ள அதிகாரம் அவர் கையில தான் இருக்கிறது. क्योंकि पृथ्वी का सारा अधिकार परमेश्वर के हाथ में है வானத்தின் அதிகாரம் அவர் கையில தான் और இருக்கிறது. स्वर्ग का अधिकार भी परमेश्वर அப்ப के हाथ உங்களை में है। யார் மாற்ற போகிறது? तो आपको कौन बदलने वाला है? கிறிஸ்துவானவர் மாற்ற போகிறார். केवल मसीह ही आपको बदल सकते हैं। இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து यीशु मसीह क्रूस पर मरकर அவர் अடக்கம் பண்ணப்பட்டு उनको गाड़ा गया था। உயிரோடு எழுந்த பின்பு ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப வானத்துக்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிறது. आकाश का अधिकार यीशु के पास है, பூமியின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிறது. पृथ्वी का अधिकार भी यीशु के पास ஒரு है। மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவானவர். एक व्यक्ति का जीवन में बदलाव लाने का हक केवल परमेश्वर के पास है। உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். आपका जीवन में बदलाव होना चाहिए तो यीशु मसीह आपके अंदर होना எனவே चाहिए। இந்த வருஷத்தின் இந்த முதலாவது நாளிலே इसलिए इस साल के इस पहले दिन में ही உங்க வாழ்க்கையை நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடுங்க. आपका जिंदगी आप परमेश्वर के हाथों में अर्पण कर உங்க दीजिए। வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். आपका जीवन बहुत स्मूथ जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க போகிற படகுல அவரும் கூட இருப்பாரு. आप जाने वाले उस नाव में परमेश्वर यीशु मसीह भी உங்க रहेंगे। வாழ்க்கையிலே ஒரு வியத்தகு மாற்றங்களை அவர் உண்டாக்குவார். आपके जीवन में आप सोच भी नहीं सकते ऐसे बदलाव लेकर आएंगे। உங்க கடந்த ஆண்டுல இருந்த என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ गए साल में जो जो तकलीफें थी அதுக்கு ஒரு முடிவு இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு உண்டாக்கிடுவாரு. उसके लिए इस साल परमेश्वर एक अंत உங்க रखेंगे। வாழ்க்கையில எது குறைவா இருந்ததோ आपके जीवन में जो कमी दिखा அது आपको, எல்லாத்தையும் அவர் இந்த ஆண்டுல முடித்து वो விடுவாரு. सारे कमियों को इस साल परमेश्वर खत्म कर எல்லோரும் இந்த देंगे। புதிய ஆண்டிலே सभी लोग इस नए साल நீங்கள் ஜெபிக்க में ஆரம்பியுங்கள். हम प्रार्थना करेंगे। எல்லோரும் தேவ கிருபை இந்த வருஷத்திலே உங்க வாழ்க்கையிலே உங்களை स्टेप स्टेपा உயர்த்தும்படியாக इस साल में भी परमेश्वर का अनुग्रह आपको आगे बढ़ाने के लिए எல்லோரும் ஜெபத்தோடு இந்த வேளையிலே सभी लोग प्रार्थना के साथ கண்களை மூடி இந்த வேளையிலே தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. आंखें बंद कर हम परमेश्वर की ओर ध्यान देंगे। இந்த புதிய ஆண்டிலே ये नए साल में தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको आशीष करना चाहते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வர இருக்கிறது. परमेश्वर का आशीष आपके जीवन में आना चाहते இந்த हैं। யூடியூப் மூலம் யார் யார் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறார்களோ इस YouTube के जरिए जो भी हमारे साथ ये सेवा में जुड़ இந்த रहे
ஆராதனையை யார் யார் பார்க்க போகிறார்களோ इस आराधना को जो भी लोग देखेंगे, ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த 2021ஆம் ஆண்டை தேவன் அவங்க வாழ்க்கையிலே பெரிய ஒரு பாதுகாப்பை உண்டாக்க போகிறார். उन सबके जीवन में इस 2021वें साल में परमेश्वर एक संरक्षण देंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको आशीष करना चाहते हैं. எல்லோரும் உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காய் ஒப்புக்கொடுங்க. सभी लोग आपके जीवन को परमेश्वर के हाथों में अर्पण कर दीजिए. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால், आप मसीह में रहेंगे तो நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவீர்கள். आप नया सृष्टि बन जाएंगे. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். सारी पुरानी बातें मिट जाएंगी. எல்லாம் புதிதாய் மாறும். सब कुछ नया बन जाएगा. இது தேவனால் உண்டாகிறதே பிள்ளைகளே. ये परमेश्वर के जरिए होता है प्रिय लोगों. வியத்தகு மாற்றங்களை அவர் செய்ய விரும்புகிறார். हमारे सोच से भी परे वो अद्भुत कर सकता है. நாம் நினைக்கிறதை காட்டிலும், हम सोचने से भी बड़ा, ஜெபிக்கிறதை காட்டிலும், हमारे प्रार्थना से भी அதிகமான ज्यादा உங்களுக்கு நன்மைகளை அவர் இந்த வருஷத்திலே செய்ய விரும்புகிறார். वो इस साल आपके लिए चमत्कार करना ஒவ்வொருவரும் चाहते हैं. கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். सभी लोग अपने जिंदगी परमेश्वर के हाथों में सौंपेंगे. மனுஷன் மாறுகிறவன், मनुष्य बदलता है, தேவன் ஒருபோதும் மாறாதவர். परमेश्वर कभी नहीं बदलता. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இந்த ஆண்டிலே நீங்கள் எப்படி புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். इस साल में आपको कैसा एक नया सृष्टि बनना है. ஹல்லேலூயா, हालेलुया. அதாவது ஆதாமுடைய சந்ததியாய் நீங்கள் வாழக்கூடாது. हम आदम के वंशावली के समान नहीं जीना நீங்கள் है, கிறிஸ்துவுடைய ஜனங்களாய் வாழ வேண்டும். बल्कि हमें यीशु मसीह के लोग बनकर நிச்சயமா जीना உங்க है. வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொண்டு வருவார். जरूर आपके जीवन में परमेश्वर एक बदलाव लेकर உங்களுடைய आएंगे. எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். आपके मनोरथों को वो पूरा करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அவரால் எல்லாம் கூடும் பிள்ளைகளே. उनसे सब कुछ संभव है प्रिय लोगों. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ அவர் संभव உங்க है. வாழ்க்கையில வந்து உதவி செய்வார். वो आपके जीवन में सहायता करेंगे. அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். वो आपके जीवन में रहने वाले समस्याओं को உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற बदलेंगे. வியாதிகளை அவர் இல்லாமலாக்குவார். आपके जीवन में भी रहने वाले बीमारियों को वो नष्ट कर உங்கள் देंगे. தேவைகளை அவர் சந்திப்பார். आपके जरूरतों को वो पूरा எல்லோரும் करेंगे. கண்களை மூடுவோம் கடைசி सभी ஜெபத்துக்காக. आंखें बंद करेंगे अंतिम प्रार्थना के लिए. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து परमेश्वर आपको आशीष உன்னை करके காக்க கடவார். आपकी रक्षा करेंगे. கர்த்தர் தன்னுடைய முகத்தை परमेश्वर अपने चेहरे உன்மேல் को பிரகாசிக்க பண்ணி आपके ऊपर प्रकाशित உங்கள் மேல் करके கிருபையாய் இருக்க கடவார். आपके ऊपर अनुग्रह बने रहेंगे. கர்த்தர் தன்னுடைய முகத்தை परमेश्वर अपने चेहरे உங்கள் को மேல் பிரசன்னமாக்கி आपके ऊपर उपस्थित உங்களுக்கு कर சமாதானம் கட்டளையிட கடவார். आपको शांति देंगे. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर के प्रेम, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் प्रभु यीशु मसीह के अनुग्रह பரிசுத்த ஆவியானவருடைய और ஐக்கியமும் पवित्र आत्मा के एकता வந்த ஒவ்வொருவர் மேலும் आए हुए हर एक அவருடைய के ऊपर, குடும்பங்கள் மூலம் उनके परिवारों के ऊपर இந்த வருஷம் முழுவதும் ये पूरा साल உதவி செய்ய போகிறது. सहायता करने वाली है. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். हमें नम्र झुकाकर अर्पण இந்த करते हैं. ஊழியத்தை நீங்க எப்படி மாற்ற விரும்புகிறீர்களோ அதே போல மாற்றி எங்களை நடத்தும். ये सेवा को आप जैसा बदलना चाहते हैं वैसे बदल कर चलाइए प्रभु. இயேசுவின் அதிகாரமுள்ள यीशु நாமத்தினாலே मसीह के अधिकार पाए हुए नाम से ஆமென். आमेन. सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है. सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है. प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है. प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है. हालेलुया.